ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட ப்ரௌஷர் அனாலிசிஸ் பார்க்கலாம். காலேஜோட கேட்டகரிஸ் என்ன, எந்தெந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியாக நீங்கள் போகிறப்போ எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ டோட்டலாக 438 காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ் வந்து 95 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான் அதிகமாக இருக்குது, 404 காலேஜ். கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் வந்து 16 இருக்குது. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து 11, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் 4 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து 3 காலேஜஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரஃப் ஐடியாக்காக நாங்கள் கொடுத்துருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இட்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது எந்தெந்த ரீஜன் வைஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து 3 ரீஜன்ஸாக பிரிச்சிருக்காங்க. நார்த் ரீஜன், மிட் ஜோன் அண்ட் சவுத் ஜோன். மிட் ஜோனில் வந்து வெஸ்ட் ஜோன் இருக்குது, ஈஸ்ட் ஜோன் இருக்குது. நார்த் ஜோனில் வந்து சென்னையை ப்ரிடாமினண்ட்டாக வச்சு 126 காலேஜஸ் இருக்குது. வெஸ்ட் ஜோன் கோயம்புத்தூர் 122 காலேஜஸ் இருக்குது. ஈஸ்ட் ஜோன் திருச்சி 61 காலேஜஸ் இருக்குது. சவுத் ஜோன் மதுரை 30 காலேஜஸ் இருக்குது. சவுத் ஜோன் திருநெல்வேலியில் 65 காலேஜஸ் இருக்குது. ஸோ கோர்சஸ் ஆஃபர்ட் வேரியஸ் சப்ஜெக்ட் டொமைனில் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் டொமைன் கோர்சஸ் என்ன இருக்குது, நான் ஒரு 5 கோர்சஸ் லிஸ்ட் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், chemical engineering, ceramic technology, handloom technology, food technology, leather technology. Math dominant courses la artificial intelligence and data science, computer science and engineering, AI and machine learning, apparel technology, artificial intelligence and data science, computer science and business system, computer technology, cyber security, இந்த கோர்சஸ்லாம் இருக்கு. Biology dominant courses, industrial biotechnology, agricultural engineering, biotechnology and biochemical engineering, biomedical engineering, pharmaceutical technology. ஸோ சீட் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த காலேஜஸில் இந்த கோர்ஸுக்கு எத்தனை சீட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜி டெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ யூனிவர்சிட்டி காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் நான் ஒரு 2-3 கோர்சஸ்க்கு லிஸ்ட் பண்ணுறேன். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸுக்கு 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 30 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏசிடி கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. செராமிக் டெக்னாலஜிக்கும் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸுக்கு 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. சிப்பெட்டில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் டிஎன்இஏ வழியாக போக முடியாது, ஜேஇ வழியாக தான் போக முடியும். ஜேஇ எக்ஸாம் ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு வகையான எக்ஸாம் எழுதணும். ஜேஇ பேப்பர் 1 எழுதணும், இல்லை 2 இல்லை 2A. ஜேஇ சிலதுக்கு ஜேஇ மெயின்ஸ் எழுதணும், சிலருக்கு ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும். ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. இப்போ அழகப்பா செட்டியார் காலேஜில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்க்கு 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் இருக்குது. இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் 60 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ், சிவில் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் வந்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரிக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியில் சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில் சிவில் இன்ஜினியரிங் 16 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சிவில் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் 60 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க.
தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜில் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் சிவில் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எய்டட் பிஎஸ்ஜி டெக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் ஒரு 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 30 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் 45 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் 40 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தியாகராஜா காலேஜ் தியாகராஜா காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 17 கோர்சஸ் 17 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் 130 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திண்டிவனம் இருக்குது. டோட்டலாக 300 சீட்ஸ் இருக்குது. விழுப்புரமில் 300 சீட்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணியில் 300 சீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் 300 சீட்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூண்ட் காலேஜ்னால் ஒன்றும் இல்லை, யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கும், யூனிவர்சிட்டியோட மெம்பர் காலேஜ். ஆனால் இது ஒரு தனி காலேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி எடுத்துக்கிட்டோன்னா சிவில் இன்ஜினியரிங் 60 கோர்சஸ் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து 60 சீட்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. 300 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்க்கலாம். நான் ஒரு 2-3 காலேஜஸ் லிஸ்ட் பண்ணுறேன். ஸ்ரீ சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன் டோட்டல் 900 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 180 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 180 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 180 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பயோடெக்னாலஜி சீட்ஸ் வந்து 160 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டோட்டலாக 900 சீட்ஸ் இன்டேக் இருக்குது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் சிவில் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்டேக் டோட்டல் இன்கவுண்ட் வந்து 780 சீட்ஸ் இருக்குது. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 60 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்ஜி டெக் ஐடெக்கில் வந்து டோட்டலாக 600 இன்டேக் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 180 சீட்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 120 சீட்ஸ் இருக்குது. இப்போ சோஃபார் நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இப்போ ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அட்மிஷன், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ப்ராசஸ். ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க வெப்சைட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டோட ஐடி அதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எந்த வெப்சைட் அப்படின்னா www.tneaonline.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர்ஸ் உங்களுக்கு அலாட் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் அட்மிஷன் ஆர்டர் நமக்கு கிடச்சிட்டு அட்மிஷன் வாங்கிக்கலாம். அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ரவுண்டு 1க்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா ரவுண்டு 1க்குள்ளே போயிட்டு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கணும். இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் நம்ம சாய்ஸில் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், சிஜி கேம்பஸ், பிஎஸ்ஜி டெக் வேணும், தியாகராஜா காலேஜ் வேணும், இந்த மாதிரி பல சாய்ஸஸ் வச்சுருப்போம். இதை நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னென்னா டெலிட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடுவீங்க. இந்த ரவுண்டே வேணால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் அது. அதே இல்லாமல் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் அலாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டுக்கு பண்ணிக்கணும், காலேஜ்க்கு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் அலாட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு போகலாம். அது இல்லைன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்டு போகலாம். நீங்கள் இந்த ரவுண்டு வேணால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம், அப்வர்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குவிட், டிக்ளைன் அண்ட் குவிட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் ஃபார் ஒரு ரவுண்டுக்கு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு ரவுண்டு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டு 1 நடக்குது அப்படின்னா, அது வந்து 3 டேஸ்க்கு நடக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் 3 டேஸ்க்கு நடக்கும். ஜென்ரேட் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்ம் அலாட்மெண்ட் வந்து 2 டேஸ்க்கு நடக்கும். இது வேரியஸ் வேஸ் இருக்குது. நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஜாயினிங் விண்டோ 5 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் அந்த காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கோ அது பே பண்ணிடணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிடணும் 5 டேஸ்க்குள்ளே. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா நீங்கள் அடுத்த இதுக்கு போயிடும். ஜாயின் பண்ணலனாலும் அடுத்த இதுக்கு போயிடும். ஒரு டே டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். நீங்கள் டிக்ளைன் இந்த இது பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நீங்கள் அப்வர்ட் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். இல்லைன்னா டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிக்கலாம். டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்தே டிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின். நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் காலேஜில். இல்லை அக்செப்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் பண்ணலாம். இல்லை டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். இல்லை டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணலாம். இல்லைன்னா அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கூட பண்ணலாம். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024 படி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூனில் நடக்கும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் வந்து ஜூலையில் நடக்கும். அப்புறம் கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி 7.5 இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஃபஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த ஓசி எம்பிசி அந்த கேட்டகரி அது நடக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். அது இல்லாமல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். அது இல்லாமல் எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் தனியாக கவுன்சிலிங் நடக்கும். அது வந்து செப்டம்பர் மந்தில் நடக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இது வந்து 2024 நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இப்போ அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஜென்ரலாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும். ரிலவெண்ட் ஸ்ட்ரீம் இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும். வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ் அந்த மாதிரி. நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட்டு. நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th மார்க் ஷீட் வேணும். இல்லைன்னா 12th மார்க் ஷீட் மட்டும் இருந்தால் போதும். சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், இன்கம் சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தான் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் த டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி 31%, backward class 26.5%, backward class Muslim 3.5%, most backward class and denotified communities 20%, scheduled class 15%, scheduled class அருந்ததியர்ஸ் வந்து 3%, scheduled class tribes 1%. இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் தனியாக அடிஷ்னலாக 7.5 ரிசர்வேஷன் வேறு இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, ஸோ கட் ஆஃப் பேசிக்கலாக 200 மார்க்ஸுக்கு இருக்கும். மேக்ஸ் 100 மார்க்ஸுக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 50 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் 50 மார்க்ஸ்க்கு நீங்கள் எடுத்த மார்க்கை கன்வெர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி 100க்கு வச்சுப்பாங்க. அந்த 100ம் மேக்ஸில் எடுத்த 100ஐயும் இன் டோட்டல் 200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கட் ஆஃப் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரவுண்ட் 1க்கு 200லேருந்து 180 வரைக்கும் எடுத்தவங்க வந்து ரவுண்ட் 1க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதை விட கம்மியாக எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 2க்கு போவாங்க. அதை விட கம்மியாக எடுத்தவங்க ரவுண்ட் 3க்கு போவாங்க. இல்லை அதில் சாய்ஸ் ஃபில் ஆகலை, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு ப்ரொசீட் ஆவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் இந்த கட் ஆஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்இஏ போர்ட்டலில் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு வந்து இயர்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன் ஒவ்வொரு காலேஜ்க்கு. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 85,000லேருந்து 95,000 ஆகுது. ஆனுவல் ஃபீஸ் 85,000லேருந்து 95,000 ஆகுது. டியூஷன் ஃபீ வந்து 50,000 to 60,000. ஹாஸ்டல் ஃபீ 22,800. மெஸ் ஃபீ வந்து 12,000. கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்
ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், திருநெல்வேலி, ஈரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி காலேஜ்க்கு டியூஷன் ஃபீ வந்து 55,000, ஹாஸ்டல் ஃபீ வந்து 10,250, மெஸ் ஃபீ 12,000, டோட்டலாக 77,250 ஆகுது ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், தியாகராஜா காலேஜ், பிஎஸ்டி செக், இந்த மாதிரி காலேஜஸ்க்கு டியூஷன் ஃபீ வந்து 34,400, 5,000, 50,000 ஆகுது. ஹாஸ்டல் ஃபீ 43,000, மெஸ் ஃபீ 25,000 to 28,000. ஸோ இன் டோட்டலாக 20,400லேருந்து 2,400லேருந்து 1,21,000 வரைக்கும் இருக்குது. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் இன் டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 95,000லேருந்து 1,80,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் கொடுக்கணும்னு நினச்ச டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் தமிழ்நாடு இன்ஜினியரிங்கில் வழியாக நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.